ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம போன டாபிக் என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா பாபரி சுல்தானை பார்த்தோம். அது வந்து 1347 1526 வரையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்க. சரிதானா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோங்கன்னா இவங்க எப்படி ஆட்சி படங்க தொடங்கினாங்க, யார் தொடங்கினது, யார் நிறுவனது அப்படின்றத பார்த்தாச்சு. நம்ம யாருன்னா அலாவுதீன் பாபர் சான்றவர் தான் நிறுவியிருப்பார் இந்த பாபரி சுல்தான்கிட்ட. அதுக்கு முன்னாடி தென்னிந்தியா எப்படி இருந்ததுன்றதை நம்ம போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். அவங்க நம்ம பாபரி சுல்தான் எப்படி வந்து ஆட்சி புரிஞ்சாங்க, எப்படி வந்து நிறுவனாங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஒரு அரசரை பற்றி பார்த்தாச்சு, அலாவுதீன் பாபர் சான்றோட பற்றி பார்த்தாச்சு. இப்போ அவருக்கு அப்புறம் வந்து யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆட்சி பண்ணதை பற்றி நம்ம பார்க்கல. யாராருன்னா தொடர்ந்து பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் நம்ம பார்க்கல. ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் ஒரு அரச கட்டமைப்போட ஆட்சி புரிஞ்சவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா? இப்போ செகண்டாக யாரை பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா முதலாம் முகமது ஷா. முதலாம் முகமது ஷா யார் இவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாம் முகமது ஷா இவர் வந்து அவரோட மகன். யாரோட மகன்? அலாவுதீன் பாபர் சான்றோட போன கிளாஸில் பார்த்தோம்னா அவருடைய மகன் தான் இவர் மகன். இப்போ தந்தைக்கு அப்புறம் மகன் அப்படின்னு தான் ஒரு அரசாட்சி பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஒரு எல்லா வம்சத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா முகலாயர் வம்சம் மாற்றம் இல்லை, மற்றபடி இப்போ விஜயநகர பேரரசு, மற்றபடி இதே பாபரி சுல்தானியா இல்லை, மற்றபடி வேறு அரசுங்க எதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீரத்தில் யார் பெருசாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்பனுக்கு அப்புறம் அப்பா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் மகன் ஆட்சி புரியணுன்றது ஒரு வரமுறை இருக்குது. ஆனால் வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் இல்லை பார்த்தீங்கன்னா மருமகன் அப்படின்லாம் வந்து பேரன் அப்படிலாம் பார்த்தி. இப்போ அக்பர் வம்சத்தில் பார்த்தீங்கன்னா முகலாயர் வம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவே வந்து சிறை வச்சுட்டு அவர் ஆட்சி பண்ணுவார். அந்த மாதிரி வந்து திறமையாக யார் இருக்கிறாங்களோ அவங்க ஆட்சி புரிஞ்சுருவாங்க. புரிஞ்சுங்களா? இதில் வந்து யார் இவங்க அப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அரசாங்கம் ஏன்னா பதவி, அதனால் அரசர்ன்ற பதவி ஆசை வந்து யாரையும் ஒட்டதில்லை. அதனால் வந்து அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க. சரிதானே? அதே போல் தான் இதுலையும் இதில் வந்து அப்படி கிடையாது. சொன்னேன் நான் ஒரு பேச்சுக்கு, அவருடைய மகன் வந்து ஆட்சி புரிகிறார். யார்? அலாவுதீன் பாபர் சான்றவர். அவருடைய மகன் தான் வந்து முதலாம் முகமது ஷா. இவருடைய மகன் தான் வந்து ஆட்சி பண்ணுறாரு. இவர் யார் யார் கூட போர் புரிஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 2 பேரோட போர் புரிஞ்சார். நான் சொன்னல இப்போ பாபரி சுல்தான் இருக்குது, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பக்கத்து நாட்டை கைப்பற்றதான் நினைப்பாங்க. புரியுங்களா? அதே போல் தான் இவர் என்ன பண்ணுறாரு, விஜயநகர பேரரசு, அப்புறம் வந்து காக்கத்தியர் ஆனாங்கல்ல வாரங்கல் பகுதியை, அந்த பகுதியை இவர் போய் போர் புரிகிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, முகமது ஷா என்ன பண்ணுறாரு, முதல்ல யார்கிட்ட போய் போர் புரிகிறாருன்னா விஜயநகர பேரரசு கிட்ட போய் போர் புரிகிறார். விஜயநகர அரசு அங்கே போய் போர் புரிகிறார். யாருக்கிட்ட? புக்கர்கிட்ட போய் போர் புரிகிறார். புக்கர் என்பவர்கிட்ட தான் போய் இவர் போர் புரிகிறார். யார்? முதலாம் முகமது ஷா போய் விஜயநகர பேரரசுல புக்கர் என்பவர்கிட்ட போர் புரிகிறாரு. ஆனால் என்ன இப்போதுன்னா எல்லா போருமே பாபரி சுல்தான் தான் வெற்றி பெறும். சரிதானா? அவர் கிருஷ்ணதேவராயர் வர வரைக்கும் எல்லாமே யார் வெற்றி பெறுவா? பாபரி சுல்தானா வெற்றி பெறும். கிருஷ்ணதேவராயர் தான் வந்து என்ன பண்ணுவார், எழுத்து நின்று பாபரி சுல்தானை தோக்கடிப்பார். அது வரைக்குமே என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா விஜயநகர பேரரசும் தோல்வி அடைஞ்சுனே வரும், பாபரி சுல்தான் வெற்றி பெற்றா தான் வரும். இப்போ இதில் புக்கர் வந்து தோல்வி பெற்றார். யார்? புக்கர். விஜயநகர பேரரசுல புக்கர் தோல்வி பெற்ற முதலாம் முகமது ஷா வெற்றி பெற்றாரு. இதுக்கப்புறம் இன்னொரு யார் ஒரு போர் புரிகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கத்தியர். காக்கத்தியர் யார்? வாரங்கல் பகுதி தான் ஆண்டவங்க தான் காக்கத்தியர்கள். அதனால இவங்ககிட்டயும் இவர் வந்து முகமது ஷா வந்து போர் புரிகிறாரு. இப்போ வந்து போர் புரியும் போது என்ன பண்ண காக்கத்தியர் என்ன இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிடறாங்க. பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சவொன்னே என்ன போகுதுன்னா வாரங்கல் பகுதியில் இருக்கிறாங்கல்ல அவங்க, அந்த பகுதியில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோல்கொண்டா கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்கும். இவர் என்ன பண்றாரு, இப்போ முகமது ஷா என்ன பண்றாருன்னா விஜயநகர பேரரசை போய் போர் புரிஞ்சனால நம்ம புக்கரும் தோல்வி அடைஞ்சிடறாரு. அதே போல முகமது ஷா என்ன பண்றாரு, காகத்தியரை பற்றியும் போய் போர் புரிகிறார். இப்போ இவங்களும் தோல்வி அடைஞ்சிடறாங்க. யாரு? வாரங்கல் பகுதி இருக்கிற காகத்தியரும் தோல்வி அடைஞ்சிடறாங்க. இதனால என்ன ஆகி போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரங்கல் பகுதியில் வந்து 2 முக்கியமான ஒரு பொருள் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்ம
சிம்மக்கல் ஒன்று இருக்கு, சிம்மாசனம் ஒன்று இருக்கும். சிம்மாசனம் தானே? ஆமா, சிம்மாசனம். அது வந்து நீலக்கல்ல இருக்கும். இந்த சிம்மாசனத்தை வந்து இவர் என்ன பண்றாருன்னா முகமது ஷா வந்து கைப்பற்றுவார். ஏன்னா இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கல்ல, அவரு எந்த நாட்டை வந்து கைப்பற்றிட்டாரு, யாரு? முகமது ஷா. அப்படின்னா அது அங்க இருக்கிற சிம்மாசனம் வந்து யாருக்கு போவான்? இந்த முகமது ஷாவுக்கு தான் சேரும். ஏன்னா அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். இவர் வெற்றி புரியுதா? இவர் வெற்றி பெற்றோடனே அங்க இவர் சொல்லத்தான் இவங்க கேட்டாகணும். ஏன்னா அவர் வெற்றி பெற்றுட்டாரு, இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போ வந்து சிம்மாசனம் வந்து முகமது ஷா கிட்ட போயிடும். சரிண்ணா? அதே போல வந்து கோல்கொண்டா கோட்டையும் கைப்பற்றுவார். கோல்கொண்டா கோட்டை இந்த கோட்டையும் யாரு கைப்பற்றுவா? முகமது ஷா தான் கைப்பற்றுவார். இந்த கோட்டை எங்க இருக்குது? வாரங்கல் பகுதி தான் இருக்குது. சரிண்ணா? வாரங்கல் பகுதி இருக்கிற காக்கத்திய ஆண்டு ஆட்சி பகுதியில் தான் வந்து கோல்கொண்டா கோட்டை இருக்கு. ஹைதராபாத்தில் இருக்கு அந்த கோல்கொண்டா கோட்டை. இந்த கோல்கொண்டா பற்றி பின்னால் விரிவாக பார்க்கலாம். கோல்கொண்டா கோட்டையும் இவர் வந்து முகமது ஷா கைப்பற்றி எடுத்துருவார். அவர் எடுத்து போய், ஏன்னா அவர் வெற்றி பெற்றார். அந்த நாட்டில் என்னென்ன பொருள் இருக்குது எல்லாமே அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அடிமை அவருக்கு. ஏன்னா இவர் வெற்றி பெற்றார். புரியுதா? இப்போ அந்த கோட்டையை வந்து இவர் வசமாகுது. இப்போ சிம்மாசனம் இருக்குல்ல, இந்த சிம்மாசனத்தை பற்றி ஒருத்தர் ஒரு புக்கில் எழுதுகிறார். அந்த புக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷானாமா அப்படின்றது புக்கு. இது ஷானாமா என்பது புக்கு பேரு. புரியுது? தெரியுங்களா? ஷானாமா இது புக்கு. இந்த புக்கு எழுதுறது யாருங்கன்னா பிர்தௌசின்றவர். பிர்தௌசின்றவர் தான் இந்த புக்கை எழுதியிருப்பார். பிர்தௌசி, அவர் பேர் வந்து பிர்தௌசி. இந்த புக்கை ஷானாமான்ற புக்கை எழுதியிருப்பாரு. அந்த புக்கில் பார்த்து என்ன குறிப்பிட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்மாசனத்தை பற்றி அந்த புக்கில் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஓகேவா? எதுவாக இருந்தாலும் இந்த இப்போ இந்த போர் நடக்கிறது எல்லாமே என்னது ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குல்ல, அதே போல தான் இந்த சிம்மாசனம் ஒன்று இருந்தது நீலக்கல்ல அப்படின்றது எதில் இருக்குது? ஷானாமா புக்கில் வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க தான் சொல்லப்படுது. அதை யார் குறிப்பிட்றாங்க கேட்டா பிர்தௌசின்றவர் தான் எழுதிக்கிறார் அந்த புக்கை. அந்த புக்கில் வந்து இந்த சிம்மாசனத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஞாபகம் வச்சுங்க. கேட்பாங்க ஷானாமான்ற புக்கை யார் எழுதுன்னு கேட்டால் பிர்தௌசி அப்படின்ற கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த புக்கில் இருக்குது இந்த கொஸ்டின். சரிண்ணா? முதலாம் முகமது ஷா இந்த இவரை பற்றி சொல்லியாச்சு. வேற என்னன்னு பார்த்தா இவர் 2 கோட்டை கட்டிருப்பார். இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு? 2 கோட்டை கட்டிருப்பார், 2 மசூதி. அந்த மசூதி பேர் வந்து ஜிம்மா மசூதி சொல்லுவாங்க. ஜிம்மா மசூதி. அதுதான் இந்த 2 மசூதி ஒன்று கட்டிருப்பாரு முதலாம் முகமது ஷா. சரிதான்? இவருக்கு ஒரு மகன் இருப்பாரு. அந்த மகன் வந்து இறந்துருவார். மகன் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முஜாஹித். இவர் மரணம் அடைஞ்சிருவார். சரிதானா? பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்புறம் இவர் வந்து யாரோட மகன் கேட்டீங்கன்னா முதலாம் முகமது ஷா யாரோட மகன் கேட்டீங்கன்னா அலாவுதீன் பாமன் சாகரால அவரோட மகன் தான் வந்து முதலாம் முகமது ஷா. சரிதானா? இவங்க வந்து எப்பயுமே ஒரு நாட்டில் அரசு இருக்கிறாங்கன்னா பக்கத்து நாட்டை கைப்பற்ற நினைப்பாங்க, அது அடுத்த நாட்டை கைப்பற்ற நினைப்பாங்க. அவன் கைப்பற்றினே போயிட்டு தான் இருப்பாங்க. எல்லையை விரிவாக்கம் பண்ண தான் பார்ப்பாங்க. அதே போல தான் இவரும் முகமது ஷா என்ன பண்ணிடுறாங்க, பக்கத்து நாடு யாரு இருக்கிறா கீழ்ப்பகுதியில் விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணிடுறாங்க. அங்கே விஜயநகர பேரரசு கிட்ட போய் போர் புரிகிறாரு. அங்கே யார் இருக்கிறாங்க கேட்டால் புக்கர் இருக்கிறாரு. அங்கே ஆட்சி புரிஞ்சுறாரு. அந்த பகுதியை புக்கர் கிட்ட போர் புரிஞ்சு அந்த பகுதியை கைப்பற்றுறாரு. புக்கர் வந்து தோல்வி அடைஞ்சிடாரு. சரி தானே? விஜயநகர பேரரசு வந்து தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா மறுபடியும் யார்கிட்ட போறாரு? வாரங்கல் பகுதியை போய் கைப்பற்றுறாரு. அங்கேயும் காக்கத்தியர்கள் தோல்வி அடைஞ்சிறாங்க. வாரங்கல் பகுதி வந்து கைப்பற்றுறாரு. யார் கைப்பற்றுறா? முதலாம் முகமது ஷா கைப்பற்றுறாரு. இதில் ஒரு என்ன பிரச்சனைனா வாரங்கல் பகுதியில் ஒரு சிம்மாசனம் ஒன்று இருக்கு. அந்த நாட்டு அரசர் வச்சிருக்க சிம்மாசனம் அவருக்கு சொந்தமாகுது. சரிங்களா? இது வந்து பேர் போன ஒரு சிம்மாசனம், சாதாரண சிம்மாசனம் கிடையாது. நீலக்கல் பதிச்ச ஒரு சிம்மாசனம். சரிங்களா? இந்த சிம்மாசனத்தை பற்றி எந்த நூல் சொல்லுது? ஷானாமா என்ற புக்கு சொல்லுது. அந்த நூலில் சொல்லப்படுது. யார் எழுந்து கேட்டால் பிர்தௌசி இருக்கிறார். அந்த நூலில் வந்து இந்த சிம்மாசனத்தை பற்றி குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரிதானா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோல்கொண்டா கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்கு. இந்த கோட்டையை வந்து யார் கைப்பற்றுறா? முதலாம் முகமது ஷா கைப்பற்றுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாரங்கல் பகுதியே அவர் வந்து அடிமையாகிடுச்சு. அதனால வந்து அவர் என்ன பண்ணுறாரு? வாரங்கல் பகுதியில் இருக்கிற அனைத்து பொருளையும் வந்து முதலாம் முகமது ஷா கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா என்ன பண்ணிடுறாரு? 2 மசூதி கட்டிக்கிறாரு.
மசூதி பேர் வந்து ஜிம்மா மசூதி. சரிதானே? அந்த மசூதி பேர் வந்து ஜிம்மா மசூதி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது ஷாக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அந்த மகன் பேர் வந்து முஜாஹித் அப்படின்னு. அவர் வந்து ஆட்சி பண்ணல, அவர் வந்து மரணம் ஆகிறார். சரிதானே? அது மரணமானதுனால இப்போ இவரோட மகன் அலாவுதீன் பாமிஷோட மகன் தான் வந்து முகமது ஷா. அவர் ஆட்சி பண்ணுறாரு. இப்போ இவரோட மகன் தான் ஆட்சி பண்ணோம். ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வேற அரசர் வந்து அந்த நாட்டை கைப்பற்றுறாங்க. அது யார் கைப்பற்றுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் யார் வராங்கன்னா இரண்டாம் முகமது ஷான்றவர் வந்து வர. சரிதானே? இப்போ முதலாம் முகமது ஷா. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா இரண்டாம் முகமது ஷா வராரு. இவரை பற்றி இவங்க வந்து எதுவும் குறிப்பு கொடுத்துடல. சரிதானா? ஏன்னா வேற அளவுக்கு நல்லா கட்டுப்பாடோட ஆட்சி புரிஞ்சவங்க மட்டும்தான் பற்றி தான் குறிப்பு கொடுத்துருக்கப்படுது. இதில் வந்து இரண்டாம் முகமது ஷா பற்றி குறிப்பு எதுவும் கொடுக்கல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா ஃபிரோஷா பாமினி. ஃபிரோஷா பாமினி அப்படின்றவர் தான் வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா பாமினி வந்து யாருங்க என்ன இது ஏன் இவரை பற்றி சொல்லப்பட்டிருந்தா ஒரே ஒரு குறிப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு, ஒன்றுமே இல்லை. இவர் வந்து யார்கிட்ட போர் புரிறாருன்னா முதலாம் தேவராயர்கிட்ட போர் புரிறாரு. முதலாம் தேவராயர் யாருங்கன்னா விஜயநகர பேரரசை சேர்ந்தது. விஜயநகர பேரரசில் வருவார் முதலாம் தேவராயர். இவர் குறிப்பிடத்தகுந்த ஒரு அரசர் தான் அவர். இவர்கிட்ட போய் இவர் ஃபிரோஷா வந்து போர் புரிவார். ஆனால் வந்து முதலாம் தேவராயர் வந்து தோல்வி அடைஞ்சிருவார். நான் தான் சொன்னல முதல்ல விஜயநகர பேரரசில் ஆட்சி புரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பாமணி சுல்தான் வந்து பாமணி பேரரசுகிட்ட வந்து தோல்வி அடைஞ்சு தான் வருவாங்க. ஆனால் வந்து வெற்றி பெற்ற யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயநகர பேரரசில் ஆட்சி பண்ணுற கிருஷ்ணதேவராயர் மட்டும் தான் இவங்களை வெற்றி பெற தடுத்து வைப்பார். இவங்க வந்து போர் புரிஞ்சாலும் தடுக்கிற அளவுக்கு அவர் தான் வந்து திறமையாக ஆட்சி புரிவார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் ஆட்சி கவுந்ததுக்கு அப்புறம் தான் விஜயநகர பேரரசை சுத்தமாக அழிஞ்சிடும். சுத்தமாக தரமாட்டமாக ஆகிடும். அந்த இடமே இருக்காது. அந்த மாதிரி மாறிடும். விஜயநகர பேரரசே வந்து ஒரு பகுதி ஆட்சி பண்ணுறதே தெரியாத மாதிரியே மாறிடும். அதை நம்ம பார்க்கலாம் விஜயநகர பேரரசு கூட பார்க்கும்போது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபிரோஷா பாமினி யாரோட போர் புரிஞ்சாங்க? முதலாம் தேவராயர்கிட்ட போர் புரிஞ்சாரு. ஆனால் அவர் வந்து தோல்வி அடைந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது வாலிஷா. இவரை பற்றி ஒரு குறிப்பு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அகமது வாலிஷா பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இவர் வந்து இப்போ இவரோட அப்பா பார்த்தோம்ல முதலாம் முகமது அப்பா யார்? அலாவுதீன் பாமன் ஷா. அவர் என்ன பண்ணுறாரு, தேவகரில் இருந்து தலைநகரை குல்பர்க் மாற்றுவார். பார்த்துருக்கோம், நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ அந்த குல்பர்க்லேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு தலைநகரத்தை இவர் என்ன பண்ணுறாரு குல்பர்க்லேருந்து யார் அகமது வாலிஷ் என்ன பண்ணுறாரு குல்பர்க்லேருந்து பிடாருக்கு மாற்றுவார். இப்ப தலைநகர் எங்க மாறிது? பிடாரி மாறிது. பாத்தீங்கன்னா பாபரி சுல்தான்ல 2 பேர் வந்து தலைநகரத்தை மாத்திட்டாங்க. எப்படி மாத்திட்டாங்க? ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் பார்த்தவரு பாபன் ஷா அலாவுதீன் பாபன் ஷா என்ன பண்ணுவாரு, தேவகர்ல இருந்து குல்பர்க் மாத்திடுவார். கேட்பாங்க தேவகர்ல இருந்து தலைநகரத்தை குல்பர்க் மாத்தினவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாபன் ஷா, அதாவது அலாவுதீன் பாபன் ஷா. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குல்பர்க்ல இருந்து பிடாருக்கு மாற்றணும் யாருன்னு கேட்டால் அகமது பாலிஷா. இதனால தான் இது குறிப்பிடப்படுறது. இந்த அரசு ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது இது ஒரு. ஏன்னா தலைநகரத்தையே மாற்றுறாங்க. தலைநகரம் தான் முக்கியமானது. ஒருத்தர் எந்த வம்சமாக இருந்தாலும் அவங்க எங்கெங்க ஆட்சி பண்ணுறாங்க, தலைநகரை வச்சு ஆட்சி பண்ணுறாங்கன்னு முக்கியமானது. அகமது பாலிஷா குல்பர்க்ல வந்து பிடாருக்கு மாற்றிட்டாரு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. சரிதானா? இவருக்கு அப்புறம் யார் வரா அப்படின்றத நம்ம வந்து இவருக்கு அப்புறம் வரவர் தான் 3ஆம் முகமது ஷா. இவருக்கு அப்புறம் வர 3ஆம் முகமது ஷா. இதுல வந்து குறிப்பிடத்தகுந்த அரசர் பார்த்தீங்கன்னா இவர் தான் 3ஆம் முகமது ஷா தான் வந்து குறிப்பிடத்தகுந்த அரசர். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு முக்கியமான அரசராக இருப்பார் இந்த பாபரி சுல்தானுக்கு.
ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஆட்சி புரிந்து வந்து நீண்ட காலம் ஆட்சி புரிஞ்சிருப்பார். அதே போல் வந்து அனைத்து பகுதியுமே வந்து இவர் கைப்பற்றிருப்பார். பெரும்பாலும் நிறைய பகுதி கைப்பற்றி ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால இவருடைய காலம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். சீக்கிரமான இவருடைய ஆட்சி கவுந்துடும். அது ஏன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஏன் அப்படி ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 3ஆம் முகமது ஷா என்ன பண்ணுவார்னா, இப்போ எல்லாரும் போல தான். இப்போ ஒரு அரசர் யார் நம்புவார்? படைத்தலைவர் தான் நம்புவார். சரிதானா? இங்கே அது போல் ஒரு படைத்தலைவர் இருக்கிறாரு. அந்த படைத்தலைவர் விசுவாசமாக இருக்கிறாரு. ஆனால் ஒரு சந்தேகன்றது ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துமோ அதே போல் இவருடைய வாழ்க்கையிலையும் வந்து சந்தேகமும் சூழ்ச்சியும் வந்து இவரை வந்து கைப்பற்றி அவர் வந்து ஆட்சியை வந்து கவுத்துரும். அந்த மாதிரி நிலைமையில் வந்துடுவார் இவர். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் முகமது ஷா என்ன பண்ணுவார்னா, 1ஆம் முகமது ஷா பார்த்தா 2ஆம் முகமது ஷா பார்த்தா இவர் 3ஆம் முகமது ஷா. ஏன் ஒரு முக்கியமான அரசர் அப்படின்னா வந்தால் அனைத்து நாட்டையும் வந்து முக்கிய அரசராக இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து அனைத்து பகுதியும் கைப்பற்றினான்னு சொன்னான். முக்கிய அரசர் பாபர் சுல்தான் வந்து முக்கிய அரசர் யாருன்னு கேட்டால் 3ஆம் முகமது ஷா. இவர் கைப்பற்றினாரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. இவரோட படைத்தளபதினு ஒருத்தர் இருக்கிறாரு. படைத்தளபதி அவர் பேர் வந்து முகமது கவான். சரிதானா? இந்த முகமது கவான் என்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு படைத்தளபதி அவர்கிட்ட இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து சிறந்த ஒரு எழுத்தாளர் போல எழுத்தாளர். இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஸ்கூல் ஒன்று கட்டிருப்பாரு. மதராசி கட்டியவர் இவர் தான். மதராசினா ஏன்னா இது மெட்ராஸை குறிக்குதா அப்படின்னா அது கிடையாது. முஸ்லீம் பள்ளி தான் மதராசி சொல்லுது. முஸ்லீம் பள்ளி தான், அப்படிதான் வந்து மதராசின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து இவர் கட்டிருப்பாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3000 புக்கு கட்டிருக்கான். அவர் கையால் எழுதின புக்கு, அச்சடிச்சதில் கையெழுத்து 3000 கையெழுத்து புத்தகம் தான் கிடச்சிருக்கு. அவர் கைப்பட எழுதின புத்தகம் 3000 புத்தகம். சரிண்ணா? 3000 புத்தகம் கிடச்சிருக்கு. யாரை பற்றி? முகமது கவான் எழுதினா 3000 புத்தகம் எங்கே கிடச்சிருக்குன்னா மதராசி கட்டிடம், அதாவது வந்து இவர் முஸ்லீம் பள்ளியில் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து குறிப்பு சொல்லப்படுது. சரிண்ணா? இவர் வந்து எல்லாமே இருந்துக்கிறார். பாரசீக வணிகர் இவர் சொல்லினா போல அவர் நிறைய விஷயம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு பாரசீக வணிகர், முதலமைச்சராக இருக்கிறாரு. எழுத்தாளர், அனைத்தையும் ஒரு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு முகமது கவான. 3ஆம் முகமது ஷா அரசர் தான், ஆனால் இவர் வந்து படைத்தலைவர் தான். ஆனால் இவர் வந்து எவ்வளோ சிறப்பு மிக்கிறாரு பாருங்க. ஒரு ஸ்கூலை ஒன்று கட்டிக்கிறாரு. அவர் கைப்படி ஒரு புத்தகம் 3000 புத்தகம் கிடச்சிருக்கு. அவர் எழுதின புத்தகம். வணிகராக இருந்துக்கிறாரு, முதலமைச்சர் இருந்துக்கிறாரு, எழுத்தாளராக இருந்துக்கிறாரு, ஒரு பெருநாவலாக இருந்துக்கிறார். இவரை பற்றியே தருது. இவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இவர் முக்கியமான படைத்தளபதி. சரிதானா? இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எங்கே கட்டுறாரு மதராசு பள்ளியிடம் கட்டினா பிடாரில் கட்டுறாரு. அதான் முக்கியமானது. பிடார் அந்த பகுதி தான் கட்டுறாரு. மதராசை கட்டியவர் யாருன்னு கேட்டால் முகமது கவான். மதராசை கட்டியவர் யாருன்னா முகமது கவான். அதான் வந்து மதராசு எங்கே இருக்குது இந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு கேட்டால் பிடாரில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது புக் பேக் கொஸ்டின்ல இருக்குது. சரிங்களா? இம்பார்ட்டண்ட்டு. இந்த மதராசு கட்டிடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பிடாரில் இருக்குது. இது யார் கட்டுறதுன்னு கேட்டாங்கன்னா முகமது கவான் கட்டினார். சரிதானா? அவர் எழுதின புத்தகம் எத்தனை கேட்டாங்கன்னா 3000 புத்தகம் எழுதிக்கிறார். அவர் கைப்பாடு எழுதின புத்தகம் அதான் முக்கியமானது. ஏன்னா அச்சடிச்சிருப்பாங்கல்ல, அது கிடையாது. இவர் கையால் எழுதின புத்தகம் இருக்குது 3000 புத்தகம் அந்த ஸ்கூலில். வணிகர், முதலமைச்சர், எழுத்தாளர். இது ஒரு இவர் குறிப்பு. இவர் என்ன பண்ணுறாருன்னா முகமது கவான் வந்து 3ஆம் முகமது ஷாவுடைய படைத்தளபதி. சரிதானா? இப்போ 3ஆம் முகமது ஷா வந்து ஒரு அரசர். இவங்க இனத்தில் இருக்கிறாங்கல்ல, சுல்தானிகள், ஒரு முஸ்லீம்கள் இவங்க இருக்கிறாங்கல்ல. இதில் வந்து முஸ்லீம் இருக்கிறாங்க. இவர் வந்து அவங்க இனத்தை, இவர் வந்து முஸ்லீம்கள். சரிண்ணா? இவர் வந்து முகமது கவான் வந்து இவருடைய இனத்தை சேர்ந்தவர் இல்லை. இவர் வந்து ஒரு ஆனால் விசுவாசமாகிறார். யாருக்கு? 3ஆம் முகமது ஷாவுக்கு முகமது கவான் விசுவாசமாகிறார். எல்லா பகுதியும் கைப்பற்றி தராரு, நாட்டை விரிவாக்கம் பண்ணுறாரு. பெரிய லெவலில் ஆகிப்போச்சு. பாபரி சுல்தானுமே பெருசாகிக்கிறார், விரிவாக்கம் பண்ணிடுறாரு இல்லையா? இப்போ என்ன பண்ணால் இவங்க கூட இருக்கிறாங்கல்ல, இப்போ 3ஆம் முகமது ஷா கூட இருக்கிற
தக்கான பகுதியில் இருக்கிறவங்க முஸ்லீம், வெளி முஸ்லீம், வெளிப்பகுதியில் இருக்கிறவங்க, இல்லைன்னா தக்கான பகுதியில் இருக்கிறவங்க, இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மூன்றாம் முகமது ஷா வந்து முகமது கான் தான் இம்பார்ட்டன்ட் தராரு, இவருக்கு தான் இம்பார்ட்டன்ட் தராரு, இம்பார்ட்டன்ட் தராரு. அதனால வந்து இவங்க என்ன பண்ணுறது, இவங்களுக்கு கோவம் வந்து போகுது. யாருக்கு? இவங்க கூட இருக்கிற மற்ற அரசர், சாரி மற்ற ஒரு படைத்தலைவிங்க, அவங்க நிறைய பேர் அமைச்சர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் முக்கியத்துவம் தராமல் இவர் முகமது கான் தான் முக்கியத்துவம் தராரு. இவர் என்ன சொல்கிறாரோ அதான் மூன்றாம் முகமது ஷா கேட்குறாரு. இப்போ என்ன ஒரு ஆள் நம்ம இப்போ நம்ம கூட ஒருத்தன் கூட இருக்கிறான்னு 10 பேர் என்ன வச்சுக்க, ஒருத்தன் சொல்கிறத மட்டும் ஒரு ஆள் கேட்குறாரு, மற்ற 9 பேர் சொல்கிறத கேட்கல, என்ன பண்ண அந்த 9 பேர் கோவம் வரும். சரிண்ணா? அதே போல் அங்கேயும் மூன்றாம் முகமது ஷா படத்தில் கேட்குறாரு, இவருக்கு சொல்கிறத கேட்குறாரு, நாட்டை கைப்பற்றாரு, எல்லா புகழையும் வந்து அரசருக்கு சேர்க்குறாரு. யார்? முகமது கான். இவங்க அப்போ இதனால் வந்து அவங்க இப்போ இதே இனத்தை சேர்ந்தவங்க முஸ்லீமாக இருக்கிறவங்க, இவங்க வந்து அவர் வந்து மதிக்க மாட்டாருன்றதுக்காக இவங்க வந்து கோவப்பட்டு மனசில் ஒரு விஷத்தன்மையோடு இருக்கிறாங்க. சரிதானா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூழ்ச்சி பண்ணுறாங்க. யார்? இந்த கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சூழ்ச்சி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடிதத்தை கொடுத்து, ஒரு கடிதம், போலி கடிதத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இது மூன்றாம் முகமது கிட்ட போயிட்டு இவர் ஏதா யார்? முகமது கான் வந்து இந்த போலி கடிதம் ஏதா வச்சு என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த கடிதத்தில் அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இதை போல் வந்து அவர் அரசராக ஆகிற மாதிரியும், இவரை அழைச்சிட்டு, ஏதாவது மூன்றாம் முகமது ஷாவை அழைச்சிட்டு இவர் அரசராக ஆகிற மாதிரின்ற மாதிரி ஒரு கடிதம் எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற யாருக்கு எழுதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எழுதி இதை வந்து சூழ்ச்சி பண்ணி இவங்க இந்த முஸ்லீம்காரங்க போய் இவர்கிட்ட யார்கிட்ட மூன்றாம் முகமது ஷா கிட்ட கொடுத்து படிக்க சொல்லி காட்டி இவர் வந்து கெட்டவர் மாதிரி காட்டுவாங்க. யார்? முகமது கானை வந்து கெட்டவர், அவர் வந்து உங்கள் பகுதியை பிடிக்க தான் ஆசைப்படுறாரு, அவங்க பதவியுமே ஆசைப்படுறாரு, உங்களை அழிக்க போகிறாரு, இல்லை கொல்ல போகிறாரு அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்ல இல்லாத பிள்ளைன்னு சொல்லி அவங்க அவருடைய மனசில் ஒரு விஷத்தன்மை உருவாக்கிறாரு. மூன்றாம் முகமது ஷா மனசில் அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிடுறாங்க. இப்போ என்ன இப்போது இப்போ இவர் கோவம் வந்து போச்சு. யாருக்கு? மூன்றாம் முகமது ஷாவுக்கு கோவம் வந்து போச்சு. அப்போ என்ன பண்ணுறாருங்க அப்படின்னா, முகமது கானை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க? சிறை பிடிச்சிடுறாங்க. சிறை. இதுக்கப்புறம் வந்து சிறை பிடிச்சோன்னு என்ன பண்ணுறாங்க, அவர் இறந்துடுறாரு. தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க, அவர் இறந்துடுறாரு. முகமது கான் வந்து இறந்துடுறாரு. மூன்றாம் முகமது ஷா வந்து இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து இதுமாதிரி ஏன் பதிக்கு ஆசைப்படியான்னு சொல்லி அவருக்கு வந்து பொய்யான குற்றச்சாட்டு வச்சனால இவர் நம்பி அவர் என்ன பண்ணுறாரு, முகமது கானை தூக்கில் போட்டு கொண்டுடுறாரு. அவர் இறந்துடுறாரு. இவர் இறந்த உடனே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னு கேட்டால், இவர் மூன்றாம் முகமது ஷா வந்து போர் புரியலை, நாட்டை கைப்பற்றலை, எதுவும் பண்ணல. இவர் படத்தில் பற்றி ஒரு வீரமாக இருந்து என்ன பண்ணிடுறாரு, நாட்டை கைப்பற்றி எல்லா புகழும் வந்து மூன்றாம் முகமது ஷா அரசருக்கு வந்து சேர்த்துக்கிறாரு. இது தலையாக போயிடுது, வாள் என்ன பண்ணோம்? சரிதானா? இப்போ தலை யார்? முகமது கான் போயிடுது, தலை பண்ண வாள் தான் இருக்குது. இப்போ இவங்க சூழ்ச்சி பண்ணாங்கல்ல, இந்த தக்கான பகுதியில் இருந்தவங்க, வெளிப்பகுதியில் இருந்தவங்கலாம் சூழ்ச்சி பண்ணாங்களா, இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஆளுக்கு பகுதியை பாட்பட பிரிச்சுருவாங்க. அந்த பாபரி சுல்தான்கிட்டே பிரிச்சுருவாங்க. தக்கான பகுதியை வந்து பல பகுதியை பிரிச்சுருவாங்க, 5 பகுதியாக பிரிச்சுருவாங்க. வச்சுங்களா? அதனால வந்து என்ன போடும், மூன்றாம் முகமது ஷாவோட பவர் வந்து குறைஞ்சி போடும். அவரோட ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவன் ஆள் இல்லைல்ல. இப்போ இவர் பாதுகாத்து யார்? முகமது கான் தான் வந்து மூன்றாம் முகமது ஷாவை பாதுகாத்து வச்சிருந்தாரு. இப்போ இவர் இல்லை நான் என்ன ஆகிடும், முகமது ஷாவை காப்பாற்ற ஆள் இருக்குது. அந்த நாட்டை ஆள்றதுக்கு ஆள் கிடையாது. ஆடுறதுன்னா சும்மா ஆட முடியுமா? ஒரு தைரியமாக இருந்தால் தானே ஆட முடியும். அப்போ யாருமே இல்லை. அப்போ இந்த இவரோட ஆட்சி வந்து கவுந்து போய் இந்த தக்கான பகுதி வந்து 5 பகுதியாக பிரியுது. அது என்னென்ன பிரியுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிதுன்னா? இப்போ அது என்ன எப்படி தக்கான பகுதி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பாட்டாக பிரிஞ்சிடும். 5 பாட்டாக பிரிஞ்ச உடனே வந்து அதான் முகமது ஷா தான் இல்லை, மூன்றாம் முகமது ஷா வந்து இல்லாதனால என்ன ஆகிடும், அந்த பகுதிக்குள்ளே பிரிஞ்சு போகுது. இந்த தக்கான பகுதி வந்து எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு பிரித்து அவங்க பிரிச்சுக்கிறாங்க, பகுதியை பிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த முகமது ஷா தான் இல்லைல்ல, அவள் பகுதி தானே பிரிஞ்சு போகுது. அவங்க தானே அவங்க ஆசைப்பட்டாங்க நாம் ஆகணும் நாட்டை
அப்படின்றத சூழ்ச்சி பண்ணாங்க அவங்க. அந்த சூழ்ச்சி அவர் புரிஞ்சிக்காம அவர் முகமது கமானியை கொண்டுறாரு. புரியுதா? அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரே வந்து ஈஸியாக சாவடிச்சிடறாங்க சூழ்ச்சினால. இது அது மாதிரி ஆனவொடனே என்ன ஆகி போகுது, என்னென்ன பகுதியாக பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பிராரு, அப்புறம் பிடாரு. இந்த பெராருன்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தக்கான பகுதியை 5 பகுதியாக சுந்தாங்க. 5 சுல்தானா பிரிஞ்சிடும். 5 சுல்தான பகுதியாக பிரிஞ்சிடும். 1 2 3 4 5. ஃபர்ஸ்ட் பீஜப்பூர், 2வது அகமது நகர், 3 வந்து கோல்கண்டா, 4 வந்து பிராரு, 5 வந்து பிராரு. சரிங்களா? இப்போ இந்த 5 பகுதி வந்து யார் யார் எந்தெந்த பகுதியில் இருக்கிறாங்க, எந்தெந்த பகுதியில் வந்து எந்தெந்த மரபு சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமானது. இப்போ பீஜப்பூரில் வந்து யார் இருக்கிறாங்கன்னா அடில் ஷாஹி மரபு, அடில் ஷாஹி மரபு. சரிதானா? பீஜப்பூர் வந்து அடில் ஷாஹி மரபுன்றவங்க இருக்கிறாங்க. அகமது நகரில் வந்து நிஜாம் ஷாஹி மரபு. அகமது நகரில் நிஜாம் ஷாஹி மரபு. கோல்கொண்டா பகுதியில் வந்து குதுப் ஷாஹி மரபு. குதுப் ஷாஹி மரபு. கோல்கொண்டாவில் வந்து குதுப் ஷாஹி மரபு. பிராரில் வந்து இமாம் ஷாஹி மரபு. பிடாரில் வந்து பரித் ஷாஹி மரபு. இப்போ இதான் இப்படிதான் இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க தான் 5 சுல்தானை பிரிஞ்சு அவங்க பகுதியில் வந்து ஆட்சி பண்ணின்னு இருக்கிறாங்க. இந்தந்த மரபு தான் அந்த பகுதியில் இருக்கிறாங்க தெரியும். இதில் வந்து கோல்கொண்டா குதுப் ஷாஹி அதே வச்சுட்டு வருது, ஞாபகம் வச்சு கோல்கொண்டா குதுப் ஷாஹி. இந்த பிடாரு பரிச்சாகி ஃபர்ஸ்ட் டா வருது இல்லை, இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சு பிடாரு பரிச்சாகி. பிடாரு இமாம் ஷாஹி. சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 2வது விட்டுருங்க, அது கரெக்டாக ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகமது நகர், அங்கே தான் உண்மையாக ஆளுகிறாங்க ஞாபகம் வச்சுங்க. அகமது நகரில் நிஜாம் ஷாஹி. பீஜப்பூரில் அடில் ஷாஹி. இங்கே வந்து அடிமைப்பட்டுக்கிறாங்க பீஜப்பூரில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிதானா? அடில் ஷாஹி மரபு. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வந்தால் கூட நீங்கள் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்கிறேன், நீ ஞாபகம் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சத கோல்கொண்டா பகுதி குதுப் ஷாஹி மரபு, இது மறக்காது. ஏன்னா இது வந்து நான் கோல்கொண்டா குதுப் ஷாஹி மரபு. பிடாரு பரித் ஷாஹி மரபு. பாப்பா ஞாபகம் இருக்குது. இந்த பாவை ஞாபகம் வச்சுக்க. பிறாரு இது அடுத்த வருஷத்தில் வச்சுங்க. பிறாரு இமாம் ஷாஹி மரபு. சரிதானா? இவன் பீஜப்பூர் அடிமைப்பட்டு கிடறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பீஜப்பூர் அடில் ஷாஹி மரபு. சரிதானா? அகமது நகர் நிஜாம் ஷாஹி மரபு. ஏன்னா இதை கம்பேர் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுங்க அப்படின்றதுக்காக நான் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 சுல்தானை பிரிஞ்சு போச்சா. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல வந்து பாபரி சுல்தான் என்ன பண்ணுற, விஜயநகர பேரத்தை போய் கம்மன் இருக்க மாட்டாங்க, அடிக்கடி போர் பண்ணினே இருப்பாங்க. ஆனால் விஜயநகர பேரத்தை தோல்வி அடைஞ்சினே இருக்கும். இப்போ இவங்க பண்ண சூழ்ச்சினால என்ன ஆகி போச்சு, இவங்களே வந்து ஆபத்தாகி போச்சு. ஏன்னா 5 ரூபா பிரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணலாம்ல. இப்போ ஒரு பகுதியை அட்டாக் பண்ணால் இந்த பகுதியை கைப்பற்றலாம், அடுத்து இவரை இந்த மரபை அட்டாக் பண்ணால் இந்த பகுதியை கைப்பற்றலாம், இந்த மரபை அட்டாக் பண்ணால் இந்த கைப்பற்றலாம். அதே போல் ஈஸியாகி போச்சு. இப்போ சரி, இதே மாதிரி என்ன விஜயநகர பேரரசு இப்போ வந்து தைரியமாக வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகி போகுதுன்னா, அந்த அட்டாக் பண்ணுறாங்களா, அந்த அட்டாக் பண்ணுற போர் பேர் தான் என்ன கேட்டிங்கன்னா 1565 தலைக்கோட்டை போர். இதை வந்து பின்னால் வந்து விஜயநகர பேரரசை டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை கொஞ்சம் ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கணும். தலைக்கோட்டை போர் என்ற போர் தான் நடக்கும். இந்த 5 சுல்தானமும் விஜயநகர பேரரசும் வந்து போர் புரிஞ்சுப்பாங்க. அந்த போர் தான் தலைக்கோட்டை போர். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ராட்சசா போர். ராட்சசா தாங்கடி போர். இந்த போருக்கு பேர், தலைக்கோட்டை போருக்கு பேர் வந்து என்னன்னா ராட்சசா தாங்கடி போர். ரெண்டும் ஒரே பேர் தான். சரி, ஒரே போர் தான், பேர் மட்டும் டிஃபரெண்டாக 2 பேராக வச்சுக்கிறாங்க. இது 1565 நடக்குது. யாராருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த 5 சுல்தானுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் போர் நடக்குது.
அப்போ தான் வந்து விஜயநகர பேரரசும் தோல்வி அடைஞ்சிடும். இப்போ இந்த சுல்தான் தான் ஜெயிப்பாங்க. அது வந்து நாங்கள் அங்கே சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து இவங்கள பாவனி சுல்தானை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருப்பாரு. அவர் ஆட்சி கவுந்துடும். சரிங்களா? அவர் ஆட்சி கவுந்தவொடனே தான் அவருக்கு அப்புறம் அவர் மாமனார் இருப்பார், மருமகன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இவங்க கூட போர் புரிவார். யார் இந்த 5 சுல்தானு கூட போர் புரிவார். அப்போ அவர் இறந்துருவார். அப்போ தான் வந்து மறுபடியும் விஜயநகர பேரரசு தோல்வி அடைஞ்சிடும். சுல்தானுமே மறுபடியும் வந்துடும், வெற்றி பெற்றுவாங்க. சரிங்களா? அது அந்த கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 சுல்தானை பிரிஞ்சு போச்சு. இந்த 5 பகுதியும் வந்து விஜயநகர பேரரசு கூட போர் புரியுறாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. விஜயநகர பேரரசு பார்க்கும்போது நம்ம அதை டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அந்த போருக்கு பேர் தலைக்கோட்டை போர். 1565 நடக்கும் அந்த போர். இன்னொரு அதுக்கு தலைக்கோட்டை பேருக்கு இன்னொரு பேர் இருந்ததுன்னா ராட்சசா தாங்காளி போர் அப்படின்ற போர் வந்து இதுவும் அந்த போர் தான். இதுக்கப்புறம் வந்து முகலாய பேரரசுடைய அமைச்சர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அமைச்சர்களை பற்றி பார்த்த உடனே அதுக்கப்புறம் வந்து அவங்க கோல்கொண்டா கோட்டைன்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த கோல்கொண்டா கோட்டையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த 2 மட்டும் தான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எதாவது புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லையா வீடியோ போடுங்க. மறுபடியும் இந்த பாட்டு உங்களுக்கு புரியுன்னு சொன்னால் அந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டப்புன்னு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு புரியாது, ஸ்டோரி புரியாது. அப்புறம் நீங்கள் வந்து எடுக்கிறது தெரியல அப்படின்னு தான் சொல்ல வரும். அப்போ தான் கமெண்டில் போடுவீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வீடியோ உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.